கில்லி ரீ-ரிலீஸ் ஒரு பெரிய சக்ஸஸா இருந்தது இல்லையா விஜயோட படம். இந்த சச்சின் படம் ரீ-ரிலீஸ் பண்ணணும்ட்டு எப்படி டிசைட் பண்ணீங்க? இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 2005 20 வருஷம் இருக்குது. அப்போ 5 வயசு பசங்க கூட பார்த்துருக்க மாட்டாங்க, 10 வயசு பசங்க கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா 30 வயசு ஆகிடும். இந்த 30 இளைஞர்கள்லாம் வந்து கொண்டாடினாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்காது. எனக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம்னா ஒரிஜினல் ரிலீஸில் கிடைச்ச லாபத்தை காட்டிலும் 10 மடங்கு இதில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ். கமல் சார் மேலே பேசிட்டு இருக்கும்போது கீழே நீங்கள் உட்காந்து 3 படத்தோட விழா எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் பேர். ஆமாம் அப்போ அந்த 3வது படத்தை பேரை நீங்கள் அவர் மறந்துட்டா நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. சேர்ந்து படம் மட்டும் ஆமாம் சேர்ந்து படம் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. உண்மையா? அந்த மாதிரி அமைஞ்சா நல்லது தானே. ரெடியாக இருக்கு. அவர் கொடுத்து அதை கரும்பு தின்ன கூலி தேவையா? வாடிவாசல் மேலே எவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கீங்கன்னா உலகமே கொண்டாடும், உலகமே கொண்டாடும். இப்போ நீங்கள் இப்போ பேசுகிற நேரத்துக்கு மதுரையில் லொக்கேஷன் பார்த்துக்கின்னு தங்கறதுக்கு இடத்தெல்லாம் பார்த்துக்கணும். டீம் ஒர்க் பண்ணிக்குவோம். எத்தனை நாளில் ஷூட் முடிப்பீங்க? அது வந்து நான் எப்பவுமே இயக்குனர் இதுவில் தலையிட மாட்டேன். எனக்கு அசுரன் எப்படி எனக்கு பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரி இருக்கும். நான் ஜென்ரலாகவே இல்லை அது அது டிலேன்றது இல்லை, அதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு இப்போ வாடிவாசத்துக்காக டிஸ்கஷன் போகும்போது பேசும்பொழுதோ காக்க டைமில் பார்த்த சூர்யா, அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஒரு படமாக சொல்கிறேன், என்ன சேஞ்ச் பார்க்குறீங்க? அன்றளர்ந்த மலர் மாதிரி இன்னைக்கு என்ன பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறேன். அன்னைக்கு காலையில் நான் தினத்தந்தியில் ஒரு விளம்பரம் கொடுத்தேன். ஒரு பொக்கே போட்டு அவர் முகத்தை போட்டு உன் வரவு நல்வரவு ஆகுது. என்னமோ அதை நினச்சின்னு இருக்காரு. ஒரு வாட்டி வைகோ அவர்கள் சொல்லிட்டாரு, ஒயிட் அண்ட் ஒயிட் அம்சமாக இருக்குது, நான் இன்னும் போட்டுட்டு இருக்கேங்கிறதுல இந்த சென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் கேட்குறேன். அதுக்காக தான் ஆரம்பிச்சேன். அது ஒரு உண்மையில் கலைஞர்கிட்ட நான் பெரிய ரொம்ப ஃபீல். பாறைக்குள்ளே அலை அடித்து ஹான்னு வரும்போது ஹான்னு வருதுல்ல, அதுதான் எழுத்தான். அதுலேருந்து எழுதி எப்படி பண்டை கால தமிழர்கள்லாம் இந்த தமிழை வளர்த்தாங்க, மன்னர்கள் வளர்த்தாங்க, மூதறிஞர்கள்லாம் வளர்த்தாங்கன்னு கடைசியில் கலைஞர்கிட்ட வந்து முடியும். அப்படி எடுத்து நான் முடிப்பேன். பேசிக் பெரியசாமி அவர் சிம்பு கூட ஒரு படம் பண்ணுறதா இல்லை, அதுக்கப்புறமா அருமையான படம். அது சரியான இன்வெஸ்டர் கிடைச்சா அது வந்து சினிமா உலகில் ஒரு உழுக்கும், தமிழ் தெருவுக்கு ஒரு ராஜமொழி கிடைச்சி. அது சிம்பிளாக தான் பண்ண முடியும். வந்து அவனை கொண்டாடுவாங்க. ட்ரீம் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று இருக்குதா? இப்படி ஒரு படம் பண்ணணுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்குதா? ட்ரீம் ப்ராஜெக்ட் எனக்கு வந்து ஹாலிவுட்டுக்கு போய் பண்ணணும். ஓ, வாடிவாசலுக்கு அப்புறம் அது வேறு. ஓ, வாடிவாசலுக்கு அப்புறம் ஹாலிவுட்டா நடக்கும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சச்சின் படம் ரீ-ரிலீஸ் ஆக போகுது. அந்த லிரிக்கல் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. அப்போது விஜய் வந்து திருப்பாச்சி, திருமலை, கில்லி ஆக்ஷன் படம்லாம் நடிச்சிட்டு இருக்க டைம் ரொம்ப கூலாக பயங்கர ஹேண்ட்ஸமாக அவரை காமிச்சிட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு பைக்கில் இருக்கிறாரு, கையில் புல்லட்டு, பைக்கெல்லாம் சேராக இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் பாதி சேராக இருக்குது. ஆனாலும் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவரை காமிச்சிருந்தீங்க. அப்புறம் அவரும் ஜெனிலியாவும் அந்த ஊஞ்சலில் ஆடுற மாதிரியான ஃபோட்டோஸ் விகடனில் வந்துச்சு. அந்த போஸ்டர் தான் ஒரு மாதிரி ஒரு அட்ராக்ஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு படத்தையும் பார்க்க வைக்க தோணும்ல. ஓகே, ஒரு ஆக்ஷன் படம் பண்ணிட்டு இருக்காரு, வேற மாதிரி திரும்பவும் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி நடிக்க போறாருங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு கியூரியஸை கிரியேட் பண்ண படம். ஸோ இப்போ ரீ-ரிலீஸ் ஆக போகுது. கில்லி ரீ-ரிலீஸ் ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்தது இல்லையா விஜயோட படம் ரிலீஸ் ஆகும்போது. இந்த சச்சின் படம் ரீ-ரிலீஸ் பண்ணணுன்ட்டு எப்படி டிசைட் பண்ணீங்க? அதாவது எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு என்கிட்ட பல முறை கேட்குறது மட்டும் இல்லாமல் அதை வந்து இந்த டிஜிட்டல் கண்டென்ட் இருக்குல்ல, வீடியோ ஆன்லைன் மூலிமாவும் ரொம்ப யூடியூப்பில் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அது பண்ணணுன்ற எல்லாருமே சொல்லும்போது, அதோடு மட்டும் இல்லாமல் இதுவரைலாம் எக்ஸிபிட்டர் கூப்பிட்டு சீக்கிரம் பண்ணுங்க தானே சார், சீக்கிரம் பண்ணுங்க, ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா. ஸோ இப்படி எக்ஸிபிட்டர் சைடும் ஒரு ப்ரெஷர் வரும்போது சரி நமக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா, பண்ணணும்னு பண்ணுறோம். இப்போ விஜய் சார் பூவே உனக்காகலேருந்து ஆரம்பிச்சு லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, துலாத மனத்துள் நிறைய லவ் ஸ்டோரி படங்கள் தான் பண்ணுறாரு. அப்புறம் திருமலையிலேருந்து அவர் ஆக்ஷன் ஹீரோவா, முழுமையான ஆக்ஷன் ஹீரோவாக மாறும்போது அந்த கேப்பில் ஒரு லவ் ஸ்டோரி படம் பண்ணணுங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி அவர் குஷின்னு ஒரு படம். ஆமாம் குஷி வந்திருந்தோம். அந்த குஷியினுடைய தாக்கம் தான் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு தான் தம்பிகிட்ட சொன்னேன். தாராளமாக பண்ணுங்க சார், தாராளமாக, எனக்கும் ஆசை தான் சார் குஷி மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதனுடைய சூழலில் தான் ஜான் மகேந்திரன் வந்து துடிப்பாக இருப்பார். ஒரு கதை சொன்னோன்னே ரொம்ப ஈல்ட் ஆகிப்போச்சு. அப்புறம் நான் வந்து தம்பிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தம்பி நீங்கள் கேளுங்க அப்படின்னேன்.
கேட்டோன்னே சொன்னார், நல்லா இருக்கு சார், ரொம்ப கலகலன்னு போகுது. குஷிக்கு வந்து நீங்கள் ஆன்சர் கொடுத்த மாதிரி தான் அது கரெக்டாக இருக்குது, ஓகே. தாராளமாக பண்ணலான்னு அப்படி தான் ட்ராவல் ஆச்சு. ஜான் மகேந்திரன் அவர்களை எப்படி அவரை வச்சு படம் பண்ணலான்னு எப்படி அந்த பிளான் எப்படி நடந்துச்சு? அவன் அடிக்கடிக்கு வந்து நம்ம குடும்ப நண்பர் தான். மகேந்திர மகேந்திரன் சார் சார். வந்து எனக்கு ரொம்ப ம். போற்றுறதுக்கு மனிதர் அவர். ம். அதனால தான் அவர் பையனை கூப்பிட்டு அவன் அடிக்கடி நான் பார்த்து பேசும்போது சுறுசுறுப்பாக சீன் சொல்லுவான், கதை சொல்லுவான். அதுக்கு முன்னாடி அவன் வந்து தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருக்கான். ம். அந்த பேஸில் அமுச்சு விட்டேன். அப்படி பண்ணோம். ஆக்சுவலி சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸ், சச்சின் 3 படம் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. விகடனில் அப்போ இப்போ மாதிரி இமீடியட்டாக யூடியூப் ரிவ்யூ கிடையாதுல்ல. விகடன் ரிவ்யூலாம் பார்த்து தான் படத்துக்கு போகிற ஒரு கல்ச்சர் இருக்கும்போது சந்திரமுகியோட அதிகமான மார்க் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மும்பை எக்ஸ்பிரஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் சச்சின், 3வது தான் சந்திரமுகி மார்க் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் விமர்சனமாக ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ இருந்தது. எங்களுக்கெல்லாம் நாங்கள் சின்ன பசங்களா அப்போ எங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். படம் கமர்ஷியலாக பெருசாக போகலாம் ஒரு எண்ணம் அப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சமீபத்தில் இன்டர்வியூவில் சொல்லும்போது அது 200 நாள் ஓடின படம், கமர்ஷியலாக அது எவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் லாபம் கிடைச்ச படம். ம். அதே நேரத்தில் வந்து சில தொலைக்காட்சிகள் வந்து இந்த படத்துக்கு விளம்பரம் பண்ணாமல் இருட்டடி பண்ணாங்க. ஓ ஓ அந்த அப்போல்லாம் வந்து ஒன்லி டிவி மீடியா ஆமா. தானே. அந்த தொலைக்காட்சி நிறுவனம் சரியான முறையில் இதை வந்து ப்ரொமோட் பண்ணாதொட்டு காசு கொடுத்தா கூட போடலை. அந்த சூழ்நிலை வந்து எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் பண்ணோம். ம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த படங்களோட நான் போட்டின்னு நான் சொல்லலை. ம். நான் இந்த படத்தினுடைய பூஜை துவக்க வேணும்னு இது ஏப்ரல் வெளியீடுன்னே விளம்பரம் ஆமா. பண்ணேன். ம். அதனால் யாருக்கும் எந்த விதத்துக்கு கிளேசம் கிடையாது. ம். ம். அதே மாதிரி எல்லாருக்குமே பெரிய லாபம் கிடைச்சிது. நீங்கள் இப்போ கூட ஆல்பர்ட் தேட்டர் மாரிமுத்து கேட்டு பாருங்கள். ம். அண்ணே நிறுத்தும்போது கூட 1000 ரூபாய் ஷேர்ண்ணே ஓ. அப்படின்னு. 200வது நாள் நிறுத்தும்போது கூட 1000 ரூபாய் ஷேர்னு சொன்னான். ஓகே. அது பெரிய வெற்றி தான். எல்லாருக்குமே லாபம் தான். முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க ஏப்ரல் ரிலீஸ் அப்படின்னு. பட் எனிவேஸ் 2 படம் வருது. ரஜினி சார் படம், கமல் சார் படம் வருது. அவங்க 2 பேர் படமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ பெரும்பான்மை ஆடியன்ஸ் வந்து 2 ரஜினி கமல் படம் திரும்பவும் மோதலுக்கு வருதுன்னுலாம் ஒன்று இருக்கும்ல. அப்போ தள்ளி போடுற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு கிடையாது இதெல்லாம் எப்பவுமே. வந்து இப்போ நீங்கள் பேசுறது தம்பி, அப்போவே வந்து சொர்க்கமும் எங்கிருந்தா வந்தாலும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஓகே. ஆச்சு. ஒரு நடிகர் படம், நடிகர் திலகம் படமே ஒரே நேரத்தில் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி நவராத்திரியும் பழனியும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அத்தனை படமும் வெற்றி தான். அதே நேரத்தில் வந்து இது வந்து முன்னெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் 6 படம் 7 படம் 8 படம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு வந்து எது நல்ல படம்னு மவுத் டாக்கில் பிக்கப் ஆகி சின்ன படம் கூட ஜெயிக்கிறது உண்டு. இது 3 படம் தான். அதனால் அது ஒரு பெரிய இதுவும் இல்லை. அது ஏனோ அதை கிரியேட் பண்ணாங்களே தவிர சிவாஜி ஃபிலிப்ஸும் எனக்கு குடும்பம் தான், கமல் சாரும் எனக்கு குடும்பம் தான், நாங்களும் ஒன்றா தான் இருக்கோம். இல்லை ஏன்னா அப்போ ரஜினி சார், கமல் சார் ஃபைன், விஜய் தான் அடுத்த அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய யங் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தார் இல்லையா? அதனால அப்படி ஒன்று கிரியேட் ஆயிருக்கும்ல. அது வந்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு தெரியல. இப்போ சொல்ல கேள்வி தானே தவிர அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே. ஆமாம். இப்போ இந்த படத்துக்கு இப்போ ரீலீஸ் ஆக போகுதுல்ல, உங்கள் ப்ரொமோஷன் வந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுல நீங்க பிராண்ட் ஆக்சுவலி. இந்த ரீ ரிலீஸ்க்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இல்லை, இப்போதான் நான் வந்து ரோகிணி பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு 100 அடி கட் அவுட்டு எனக்கு வைக்கணும் நான் முத ஏன்னா அப்போ வந்து 200 பேனர் வச்சோம். ஓகே. ஆனால் 100 அடி உயர கட் அவுட். ஆனால் சங்கம் தேட்டரு வினைலில் மூடினேன். ஓ. பல தேட்டருக்குலாம் வினையிலேயே தேட்டர் மூடியாச்சு. அந்த கேப்பில் கட் பண்ணால் அதில் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணோம். இப்போ வந்து ஒரு அப்போ என்ன சொன்னார், 100 அடி தானே, 100 அடி வாங்கினா இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் வந்து பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அப்போ பர்மிஷன் வாங்கணும் எவ்வளோ தான் சட்டம் இருக்குதுன்னு சொல்லுன்னு ஒரு 30லேருந்து 35 அடி. அப்போ இந்த ஃபேஸை 35 அடி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சொல்லியிருக்கு. அதுக்குண்டான ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன் பேச. ஸோ விஜயோட முகம் மட்டும் 35 அடி வைக்க போறீங்க. எப்படி இந்த ஐடியா எப்படி எதுலையுமே புதுசாக பண்ணணுங்கிறது நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஆல்ரெடி பேசியிருக்கீங்க. நிறைய ஜாமான்கள் இருக்காங்க, அதுக்கு நடுவில் நம்ம தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று விளம்பரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. பட் ஆனால் இத்தனை வருஷத்துலேயும் அதை விடாமல் இன்னைக்கு ஒரு ரீலீஸ் கூட இப்படிலாம் யோசிக்கிறது இருக்குல்ல? இல்லை, என்ன காரணம்னா இதுல நமக்கு ஒரு பேர் வந்து சேர்ந்து போச்சு. அவர் ஏதாவது பண்ணுவார்னு, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஒரு நிர்பந்தம். ஆமாம், நிர்பந்தன்றது மாதிரி இல்லை, அது ஒரு தனித்துவம் மகத்துவம் இல்லையா? ஸோ அதனால் அது ஒரு இயல்பாகவே மாறிடுச்சுல்ல. இப்போ வந்து இன்னும் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன, சோஷியல் மீடியா விளம்பரம் வந்து அது பாட்டுன்னு கோடிக்கணக்கில் வியூவர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு வந்து பெரிய வரப்பிரசாதம். ஓகே. சோஷியல் மீடியாவில் இப்போ நீங்கள் போஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சு இல்லை
பேனர் கட் அவுட்னு ஆரம்பிச்சு அப்படி வந்த ஒரு நபர் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதுசு அட்வர்டைஸ்மெண்ட் மாடல் மாறிட்டே இருக்கும். மாறி மாறி இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்திருக்கு. அந்த சோஷியல் மீடியா ப்ரொமோஷனுக்கு எந்த அளவுக்கு அடாப்ட் ஆயிருக்கிறீங்க? அதுக்காக டீம் இருக்குதா? எப்படி அதுலயும் பண்றீங்களே எப்படி? இல்ல டீம்ன்றதுல இப்ப நம்ம கூப்பிட்டு டிசைனரை கூப்பிடுவோம். இப்படி பண்றா, அப்படி பண்றான்னு சொல்லுவோம். அதுக்கு வாசகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைப்போம். ஓகே. சில நேரங்கள்ல வந்து அது வந்து கொஞ்சம் அவர் இப்போ வந்து பாலிடிக்ஸ்ல இருந்துட்டு வார்த்தையை கூட இப்போ நான் ஜாக்கிரதையா செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம விளம்பரம் ஏதாவது சின்ன நெருள் கூட உருவாக்கக்கூடாதுன்றதுக்காக அதையும் நான் பார்த்து பண்ண வேண்டியதா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு விளம்பரம் பண்ணும்போது கூட ஒரு கண்டைக்கால் தெரிய ஒரு கொஞ்சம் கிளாமர் இது இப்போ இதை தூக்கு வேணாம் அப்படின்னு இதுவரை காதில் கட் பண்ணி போட்டு விட்டேன். கவனமா இருக்க வேண்டியது. கவனமாக இருக்கு. சோஷியல் மீடியா நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாவே பெருசா சப்போர்ட் பண்ணுது. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு கல்ச்சர் ஒன்று பார்க்குறோம். படம் ரிலீஸ் ஆனதுமே பார்க்குறாங்களே இல்லையோ பயங்கரமா ஒரு நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சர் இதுல. அது வந்து அது காலப்போக்கில் எல்லாம் மாறிடும். ஓகே. அது அது வந்து இப்போ அதுவே இப்போ அது ஒரு அது ஒரே இப்போ பேசும் பொருளாகி போச்சு. இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்றதே அது பேசும் பொருளாச்சு. அதை வந்து அவாய்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சில நேரங்களில் அந்த மாதிரி தவிர்க்க முடியாது இல்லையா? அது நம்ம அதை பற்றி குறையும் சொல்ல முடியல. இது வந்து ஜனநாயகம், அதாவது கருத்துரிமைன்னுவாங்க, எழுத்துரிமைன்னுவாங்க. ஸோ அவங்க வழியில் போய் நம்ம வழி கூட்டின்னு வரணும். அவ்வளோதான். ஓகே. முன்னாடி பத்திரிகைகளில் வரக்கூடிய விமர்சனங்களை பார்த்து தேட்டருக்கு வரக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அல்லது வாய்வழி விமர்சனம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, கேட்டு கேட்டு மக்கள் போகிறது இருந்தது. இந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பாசிட்டிவ் விமர்சனம், ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்கிற விமர்சனத்தினால மக்கள் வராங்களா? இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு படத்தோட வசூல் குறையுதா நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும்? இல்லை அதெல்லாம் எதுவுமே நம்ம அதாவது கண்டென்ட் நல்லா இருந்தால் எல்லாத்தையும் உடைச்சிடும். ஓகே. கண்டென்ட் நல்லா இருந்தால் என்ன நெகட்டிவ் நீ சொன்னாலும் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். ஓகே. அதில் நான் எனக்கு பிடிமானமாக இருப்பேன். ஸோ கண்டென்ட் தான் முக்கியம். ஆமாம். இந்த விமர்சனம் அது வரும் ஹெல்ப் பண்ணுங்கிறது இல்லை. அது வந்து இன்னொரு மெருகு மெத்தட் ப்ளஸ்ஸு, அதாவது அது புகழ்ந்து பேசும்போது அதுக்கு ஒரு மெருகு கிடைக்குமே தவிர அதுவும் ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே. ஆனால் கண்டென்ட் தான் மெயின். எத்தனை தேட்டர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறீங்க சச்சின்? தனியாக வந்தால் ஒரு 1000 ஸ்க்ரீன் பண்ணுவேன். ஓ. போட்டி 2-3 படம் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரியும். ஓகே. இப்போ நான் தனியாக வர்றது தான் பிளான் பண்ணுறேன். 1000 ஸ்க்ரீன்ங்கிறது ஒரு ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு பெரிய. ஆமாம், அப்படி ரெஸ்பான்ஸ் வருது. இன்னைக்கு இருக்க தேதிக்கு 1000 தேட்டரில் நம்ம ஒரு படத்தை ரீலீஸ் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய வசூல் எந்த அளவுக்கு இருக்கும் எதிர்பார்க்கலாம்? எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 2005 20 வருஷம் இருக்குது. அப்போ 5 வயசு பசங்க கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாம், கரெக்ட். 10 வயசு பசங்க கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா 30 வயசு ஆகிடுது. இந்த 30 இளைஞர்கள்லாம் வந்து கொண்டாடினாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கா. எனக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம்னா முதல் ஒரிஜினல் ரிலீஸில் கிடைச்ச லாபத்தை காட்டிலும் 10 மடங்கு இதில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன கணக்கு கரெக்ட். 30 வயசுல இருக்கிறவங்க கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த படம். தேட்டரில் பார்த்துருக்க மாட்டாங்க, டிவியில் தான் பார்த்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் வந்து ஆன்டி பைரசி டீமை வச்சு அவாய்ட் பண்ணிக்கினே இருப்பேன். திடீர்னு பார்த்தா 2 நாளில் 10,000 பேர் பார்த்துருப்பாங்க. ஓகே. ஓகே. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பன மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே. உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறேன். சூப்பர். ஆள வந்தான் ரீலீஸ் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு? எனக்கு நல்லா தான் இருந்தது. ஓகே. நிறைய தேட்டர் அதிகமாக கிடைக்கல. அதனால ஓகே. உங்களுக்கு உள்ள இருந்த டைரக்டர் யூஸ்வலாகவே உங்களுக்கு இருந்த டைரக்ஷன் சென்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை ரொம்ப ட்ரிம்மாக அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் தேட்டரில் போய் பார்த்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கல. இல்லை இப்போல்லாம் வந்து கரண்ட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு எக்ஸிபிட்டர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அவங்களையும் மனசில் வச்சுன்னு அவர் 2-3 பேர் சொன்னேன், ரொம்ப 3 படனே கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் ரீசன் சார் பண்ணேன். ரீசெண்டாக இப்போது அமரன் விழாவில் கமல் சார் மேலே பேசிட்டு இருக்கும்போது கீழே நீங்கள் உட்காந்து 3 படத்தோட விழா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அந்த 3வது படத்தை பேரை நீங்கள் அவர் மறந்துட்டா நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் பார்த்தேன். சேர்ந்து படம். ஆமாம், சேர்ந்து படம் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. உண்மையா? இதுக்காக நானும் முயற்சி எடுக்கலை. அந்த மாதிரி அமைஞ்சா நல்லது தானே. ஓகே. ரெடியாக இருக்கீங்க இல்லையா? அந்த டாக் எதுவும் நடக்கல. அவர் கொடுத்து அதை கரும்பு தின்ன கூலி தேவையா? இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ கமல் சார் மாதிரியான ஆட்கள், ரஜினி சார் மாதிரியான ஆட்கள், நீங்கள் ஆரம்பத்தில் அவங்களுக்கு எல்லாம் படம் ப்ரொமோஷனில் வேலை செஞ்சுருக்கீங்க, வாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்க வந்து இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல,
அவங்களோட இடம் அசைக்க முடியாத இடமாக இருக்குல்ல. இல்லை, அவங்களுடைய திறன், அவங்களுடைய ஆளும் திறன், அவங்க அதை அதை அப்படியே கடைப்பிடிச்சு வராங்க. ஓகே, ஸோ அதுதான் ரீசன். ஆமாம், எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் திலகமும் அந்த பீரியட் வரல இருந்தாங்களோ அந்த மாதிரி இவங்களும் வாழுங்காலம் வரலும் நடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஓ சூப்பர். இன்னொரு முக்கியமான அப்டேட் உங்ககிட்ட கேட்கணும். வாடிவாசல் அகில மாராதிக்க வாடிவாசல் நெருங்கிடுச்சு. அதாவது சூர்யா தம்பியும் நானும் இயக்குனர் வெற்றிமாறனும் 3 பேரும் உட்காந்து பேசி எப்படி எடுத்துன்னு போகிறோம், ஏது எடுத்து போகிறோம், எல்லா டீட்டெயில் பேசியாச்சு. ஜூன்லேருந்து ஆரம்பிக்கணும். ஜூனில் ஷூட் ஆகும். அது ஒன்றும் பெரிய ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நடந்துருது. இப்போ நீங்கள் இப்போ பேசுகிற நேரத்துக்கு மதுரையில் லொக்கேஷன் பார்த்துக்கின்னு தங்கறதுக்கு இடம் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. டீம் ஒர்க் பண்ணிட்டு. ஓகே ஓகே. எத்தனை நாளில் ஷூட் முடிப்பீங்க? அது வந்து நான் எப்பவுமே இயக்குனர் இதுவில் நான் தலையிட மாட்டேன். எனக்கு அசுரன் எப்படி எனக்கு பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரி இதுவும் பண்ணுவார். நான் ஜென்ரலாகவே அது அது டிலேன்றது இல்லை, அதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கால் ஷீட்டு வரும்போது அத்தனை கதாபாத்திரம் ஒருங்கிணைந்து சேர்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதாரணத்துக்கு விஜய் சேது 5-6 மொழியில் படங்கள் நடிச்சுன்னு இருக்காரு. அவர் வரும்போது தான் டேட்டு. அதே மாதிரி சூரி வந்து ரஜினி சார் படம் அண்ணாத்தை பண்ணணும்னு அவர் அங்கே போயிட்டார். 3 மாதம் 4 மாதம் உட்காந்தார். இயக்குனருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே. ஆமாம், எண்ணியது எண்ணியாங்க முடிக்கும் திண்ணியர் வெற்றிமாறன். ஓ, சொன்னது சொல்லபடி முடிப்பார். அசுரன் படம் அப்படிதான் நடந்து ரொம்ப வேகமாக ஷூட் நடந்து முடிஞ்சு பெரிய கலெக்ஷன். முன்னும் நிறைய கோஆபரேஷன் இருந்ததுன்னா இன்னும் சீக்கிரம் முடிச்சிருப்பாரு. உங்களோட ஸ்டைல் எப்படி சார்? ஒரு ப்ரொடியூசராக ஒரு படத்தோட கதையை சொல்கிறோம், ஐடியாஸ் எல்லாம் பேசுகிறோம். அந்த ப்ரொடக்ஷன் டைம், ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் விட்டுலாம், அந்த ப்ரொடக்ஷன் டைமுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க இல்லையா? இல்லைன்னா இவ்வளோ ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கே ட்ராவல் பண்ண முடியாது. யூஸ்வலாக உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும்? இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் அவங்க கேட்குறத நம்ம கொடுத்துருவோம். அதே நேரத்தில் வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக அமையும். ஓகே. சில நேரங்களில் எந்த காலத்தில் அந்த கூட தாண்டி போனது கிடையாது. என்னுடைய படங்களில் 95% பெரிய சக்ஸஸ் தான் ஆயிருக்குதே தவிர மிஸ் ஆனது கிடையாது. ஓகே ஓகே. நான் எதுக்காக அந்த கேள்வி கேட்குறேன்னா, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வராங்க இல்லையா? இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் நிறைய வந்துட்டாங்க, படங்கள் பண்ணுறாங்க. சில படங்கள் ஆரம்பிக்கிறாங்க, அது ஷூட்டில் ட்ராப் ஆகுது, இல்லை கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லும்போது ஒரு சூட்சமம் இருக்குல்ல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூத்திரம் இருக்குல்ல, ஒரு ப்ரொடியூசராக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு பார்க்குற யங் ப்ரொடியூசர்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதா உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் வந்தாங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சேன். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து சினிமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் சேட்டலைட் மார்க்கெட்டிங்கும் இல்லாமல் இருக்குது. இதில் நீங்கள் வந்து அதெல்லாம் இருக்குதுன்னு நினச்சி படம் எடுக்காதீங்க. தேட்ரிக்கில் மனசு வச்சு எடுங்க. ஒரு 70% தேட்ரிக்கில் வருதுன்னு வச்சுங்க, 30% நீங்கள் வந்து சேஃப் சைடு விளாட்லாம். ஒரு படம் வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து 100% தேட்ரிக்கில் வருதுன்னா அதில் ஒரு 70% வசூல்னு நினச்சி போங்க. அதில் ஒரு 5% 10% கூடனா கூட 20% சேஃப் சைடு நிற்கும். ஓகே. அதுக்கப்புறம் டிஜிட்டல் சேட்டலைட் விற்கும்போது அந்த யார் அதில் கஷ்டப்பட்டு நடிகர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் மேல் கொண்டு கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஒரு நடிகரோட மார்க்கெட் 100 கோடி இருக்குன்னா ஒரு 75 கோடி வரைக்கும் செலவு பண்ணலாங்க. ஆமாம். ஓகே. அதில் முன்னப்ப ஆனாலும் ப்ராப்ளம் தவறாது. ஓடிடி எல்லாம் வந்திருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ரொடியூசர்ஸ்க்கு? இல்லை, பெரிய படங்களுக்கு ஓடிடி பிரச்சனை இல்லை, சின்ன படங்களுக்கு மட்டும்தான். அது கூட ஒரு சங்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சா அதில் சில ஐடியாலாம் இருக்குது. அது பிரகாரம் பண்ணால் அது எல்லாம் ஒரு 10 படம். அப்போல்லாம் நான் தலைவராக இருக்கும்போது ப்ரொடியூசர் கவுன்சிலில் எல்லா சேனலையும் கூப்பிட்டு பேசி கம்பல்சரியாக 10 படம் வருஷத்துக்கு வாங்கணும்னு சொன்னோம். ஓகே. ஸோ 40 படம் 50-60 படம் போச்சு. ஓகே. பெரிய படங்களும் இல்லாமல் சின்ன படங்களும் கம்பல்சரியாக போச்சு. அப்போ ஒரு அந்த 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 கமாண்டிங் வேணும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன் ஜென்ரலாக, இப்போ நீங்கள் பெரிய ப்ரொடியூசராக பெரும்பாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் இருக்குது, சின்ன படங்கள் எடுத்திருக்கீங்க, பட் 95% வந்து பெரிய ஸ்டார்ஸ் பெரிய படங்கள் தான் எடுத்திருக்கீங்க. நம்ம ஊரில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, சின்ன படங்கள் வந்தாலும் மக்கள் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க, நல்ல படம் எடுக்கிறோம், தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியல, நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல, அந்த படத்துக்கான ரீச் கிடைக்கலன்னெலாம் ஒன்றும் ஒரு டாக் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். கேரளாவில் பாருங்கள் அவ்வளோ நல்ல படம் வருதுலாம் நம்ம கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு பொதுவாக என்ன தோணுன்னா, பெரிய ஸ்டார்ஸ் வரணும், சின்ன படங்களுக்கு பெரிய ஸ்டார் வர்றது கஷ்டம். அட்லீஸ்ட் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துச்சுன்னா அவங்க சின்ன படங்கள் 5 கோடி ரூபாயிலையோ இல்லை 10 கோடிக்குள்ள சின்ன படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த படத்துக்கு ஒரு ரீச் இருக்கும், நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படியே பெரிய ப்ரொடியூசர்ஸ் யாருமே சின்ன படம் பண்ண வர. லவ் டுடே சின்ன படம் தான், அது இப்போ பண்ண டிராகனும் சின்ன படம் தான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அறிவின்னு எஸ்ஆர் பிரபு எடுத்தார், அதுவும் சின்ன படம் தான். இந்த மாதிரி சில படங்கள் சின்ன படங்களும் வெற்றி அடையுது வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த சின்ன கண்டென்ட் நீ பாரு, அது ஜெயிச்சதெல்லாம் கண்டென்ட்ல தான் ஜெயிக்கும்.
நம்ம சின்ன படம் ஓடலன்னு சொன்னோம், கண்டென்ட் நல்லா தான் கண்டிப்பாக ஓடும். இப்போ என்ன கேட்குறேன் சார், இப்போ நீங்கள் ஒரு 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய படம் எடுக்கிறீங்க, 300 கோடி 100 கோடிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. ப்ரொடியூசர் அவங்களுக்கு சொல்லுங்க, இப்போ ஒரு 5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 2 படம் எடுக்கலாங்கிற மாதிரி அது தோன்றது இல்லையா? இல்லை அதில் ப்ராக்டிக்கலாக சிக்கல் இருக்குதா? எந்த சிக்கலும் இல்லை, எதுவுமே கிடையாது, தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் ஐடியா இருக்கா சின்ன படம் எடுக்கணும் நிறைய வருஷம்? நிச்சயமா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் காலேஜ் படிக்கும்போது முகம் நம்ம பண்ணதான் இல்லையா? ஆமாம், முகம் பண்ணேன், வண்ண வண்ண பூக்கள் பண்ணேன், அப்புறமா வந்து இந்த திருமகன் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து புன்னகை பூவை பண்ணேன், எல்லாம் சின்ன படம் தான். ஒரு பிரின்சிபல் சொன்னார், தமிழ்நாட்டில் வந்ததில் ரொம்ப முக்கியமான படங்கள்ட்டு ஒரு டாப் 5 படங்கள் வந்து லிஸ்ட். கிழக்கு சிமிழ் சின்ன படம் தான், அன்னைக்கா மால் சின்ன படம் தான். பட் பாரதி ராஜா சார் இருந்தார்ல அதில். அதுக்கு முன்னாடி அவருடைய 5 படங்கள் வந்து மிகப்பெரிய வசூலை இழந்த படம். அந்த நேரத்தில் நான் கதையை நம்பி தான் இந்த படம் அவர் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். ஒருவேளை இப்போ முகம் வந்து கமர்ஷியலாக பெருசாக போயிருக்குமான்னு தெரியல. இல்லை, முகம் வந்து தெரிஞ்சே இது அவார்டு வாங்கணும், இன்டர்நேஷனல் மூவி, அதுக்காக தான் ஞானசேகரன் சாரை பார்த்து எனக்கு ஒரு விருது வாங்கினேன், நீ எடு, வண்ண பூக்களுக்கு அப்புறம் இதை எடு. அதுக்காக எடுத்து. ஆமாம். ஏன் அந்த எண்ணம் வந்துச்சு அப்படி ஒன்று வேணும்னு? இல்லை, ஒரு நமக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நேஷனல் விருது வரணும்னு ஆசை. இப்போ எனக்கு வண்ண வண்ண பூக்கள் வந்தது, அந்த சபை ஏறும்போது இருக்கிற ஒரு கௌரவமும், அசுரனுக்கு வந்தது கௌரவமும், அந்த மாதிரி வரதான் செய்யும். இப்போ திருப்பி அது மாதிரி படம்லாம் பண்ணணுங்கிற ஐடியா இல்லையா? கண்டிப்பாக பண்ணுவேன். ஸ்டோரி இருக்கிறவங்க வந்து சொல்லலாம், அவங்கள அப்ரோச் பண்ணலாம், ஆமாம். அந்த ஐடியாவில் இருக்கீங்க சின்ன படங்கள். இன்னொரு படம், ஒரு பெரிய படம் உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் இருக்குது, ட்ரெயின். ஆமாம், மிஸ்கின் டைரக்டரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து 8 கம்பார்ட்மெண்ட் வந்து செட்டே போட்டோம். ஓகே. அதுக்காக எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய ஸ்டுடியோவில் தான் எடுக்கும்போது இன்னொரு ஃப்ளோரையும் உடச்சி ட்ரெயினுடைய இது வேகன் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஓகே. அதெல்லாம் பெரிய கொடுப்பனை. அந்த படம் வரும்போது மிகப்பெரிய தொழில்நுட்பம் வந்து அந்த படத்தில் தெரியும். அதாவது ஒரு ட்ரெயினுக்குள்ளே எப்படி இதை கேமரா வச்சு இத்தனை ஆங்கிளில் எடுத்தாங்கன்றது ஒரு சேலஞ்சு. அதை ஒரு தடவைக்கு 10 பேர் தொழில்நுட்ப கலைஞர்லாம் போய் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு மிக சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காரு தம்பி மிஸ்கின். ஓகே. மிஷ்கின் வந்து பயங்கர எமோஷனலான ஆள், ரொம்ப லவபிளாக இருப்பார்ல. இன்னொன்று அட் த சேம் டைம் இன்னொரு ஆங்கிள் இருப்பார். எப்படி இருக்கு அவரோட ஒர்க் அவரோட? நான் அடுத்த படமும் புக் பண்ணியிருக்கிறேன். அவர் ஒரு குழந்தை. விஜய் சேதுபதி கூட. ஆமாம். எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது, உள்ள வந்தது? நானும் விஜய் சேதுபதி பண்ணணும்னு ரொம்ப நாள் தாக்கம். அப்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி மிஸ்கினோட பழகி இருக்கும்போது மிஸ்கின்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது, நீ கேளுப்பா அப்படின்னு. உடனே கேட்டார். கேட்டுட்டு நைட்டே ஃபோன் பண்ணி சொன்னார், சார் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர் ஹிட் ஆகும் சார், பண்ணலாம் அப்படின்னாரு. அப்படி தான் அமைஞ்சது. உங்களோட படம் நீங்கள் ப்ரொடியூசராக சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்கல்ல, ஒரு டைரக்டர் வந்து இதுதான் சப்ஜெக்ட் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அவங்க சொல்லக்கூடிய பட்ஜெட்டுக்குள்ள இதை பண்ணிடுவாங்க, இந்த பட்ஜெட்டில் பண்ணிடுவாங்க, இல்லை கொஞ்சம் ஒரு 10% முன்ன பின்ன வரலாம். அதை எப்படி கணிப்பீங்க, ஒரு டைரக்டர் எப்படி கணிப்பீங்க? இல்லை, நீங்கள் ஒரு 10 நாள் எடுக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இது வந்து போட்ட பட்ஜெட்டுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஒருவேளை இப்போ ஒரு படம் பண்ணுறீங்க, நம்ம போட்ட பட்ஜெட்டை அப்படி தாண்டி போகுதுன்னா ஒரு ப்ரொடியூசராக உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு போனதே கிடையாது. ஒரு 5% 10% ஏறலாம், அது சகஜம் தானே. ஓகே. புது டைரக்டர்ஸ் வராங்கல்ல, வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்ககிட்ட வந்து இப்போ சொன்னீங்க சின்ன படம்லாம் பண்ணால் ரெடியாக இருக்குன்னு சொல்லும்போது, புதுசாக ஃபஸ்ட்டு படம் பண்ண டைரக்டர் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் அவங்கள எப்படி கணிப்பீங்க? நான் நல்ல கேமராமேன் போட்டுருவேன் கூட, நல்ல அசோசியேட் உள்ளே போடுவேன். கிரியேட்டர்ஸ் வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன்ஸோ, மேபி நீங்கள் பெரிய ப்ரொடியூசர்னால அது ஒத்துக்கலாம், பட் ஜென்ரலாகவே அந்த கல்ச்சர் இருக்குதா? இப்போ ஒரு ப்ரொடியூசர் அவர் நமக்கு ஒரு அசோசியேட் ஒருத்தர் போடுறாரு, அவங்களோட கேமராமேன் அவங்களோட இதில் வருதுங்கிறதெல்லாம் அவங்ககிட்ட கேட்பேன். அவங்ககிட்ட ஒரு தேர்ந்த கலைஞர்கள் இருந்தால் விட்டுடுவேன். ஓகே. இல்லைன்னா இன்னொரு ஆள் யாருன்னா பார்த்து பண்ணிப்பா அப்படின்னு. ஃபினான்ஷியலாக படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு, புன்னகை பூவை மாதிரியான படங்கள்லாம் அவர் செலவு பண்ணி அதில் லாபம் வரலலாம் சொல்லியிருக்கீங்க. இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுற சூட்சமம் என்ன, அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இல்லை, நம்ம கையில் இருக்கிற படம் தான் மிஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான். இல்லை, கையில் இருக்க படம் மிஸ் ஆனாலுமே கஷ்டம் தானே சார்? அது என்ன பண்ண முடியும், வர்றதை நம்ம சந்தோஷப்படுத்தும் போது இழக்கும்போது அதுக்குண்டான அதை தவிர்க்கலாம் இல்லையா? ஃபினான்ஸ் வாங்கி பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணி. கண்டிப்பாக சினிமாவில் யார் வாங்காத இருக்காங்க, எல்லாரும் வாங்குறாங்க. நீ நினைக்கிற இது 250 படம் வருது, 250 படமாக வாங்குறாங்க.
ஒருத்தர் வந்து தனியார்கிட்ட வாங்குவாங்க, ஒருத்தர் பெரிய ஆளுங்க பேங்க்கிட்ட வாங்குறாங்க. ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஃபினான்ஷியலா ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்து அதை ஹேண்டில் பண்ண விதம் ஏதாச்சும் ஒரு அட்வைஸ்க்காக சொல்ல முடியுமா? அதை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? அது ஆழம் அந்த நேரத்தில எனக்கு அதாவது செலவு அதிகமாயிடுச்சு. அந்த நேரத்தில ஹிந்தி விற்க வேண்டியது தவிர்த்தாச்சு. அந்த நேரத்தில ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆனா, எனக்கு வந்து நான் வந்து எவ்வளோ உண்மையா இருந்தேன்றதுக்கு அந்த ஃபைனான்சியரே அடுத்த நாளே 5,00,00,000 எடுத்துட்டு வந்து குடுத்து, "நீ படம் பண்ணுன்னாரு." ஓ! அதான் சச்சின், மாயாவி, தொட்டி ஜெயா. ஓகே. அது அப்படியே அடிச்சேன். உண்மையிலேயே ஓ! அந்த அந்த இழப்ப இந்த 3 படம் சரி சரி பண்ணுச்சு. பண்ணிடுச்சு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன கன்னட படம் மேக்ஸ் இல்ல? அதுக்கு பெருசா ஒரு ப்ரமோஷன் பண்ணியிருந்தீங்க. நம்ம ஊர்லயே. பெருசா பண்ணியிருந்தீங்க. அ சின்ன தமிழ்நாட்டிலே பொறந்து வளர்ந்து பெரிய ஸ்டார்ஸோட எல்லாம் பயணித்து, இங்க ஒரு பெருசா ஒண்ணு பண்ணிட்டு, மத்த ஸ்டேட்ல போய் படம் பண்ணும்பொழுது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அந்த அணுகுமுறை எப்படி இருக்கு? அப்படிலாம் இல்ல. எனக்கு வந்து எல்லா லாங்குவேஜ்லும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்ல படம் எடுத்துருக்கேன். கன்னடத்தில மட்டும் தான் எடுக்கல. ஓகே. ஆக்சுவலா கன்னடத்தில வந்து புனித் ராஜ்குமார் வச்சு ஆக்சுவலா சச்சின் தான் பண்ணணுன்ற ஒரு ஓ! முடிவுல இருந்தது. ஓ! அப்போ ராஜ்குமார் சார் காட்டுலேருந்து அப்போ தான் ரிலீஸ் ஆகி வந்து ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுத்துட்டு எங்களை மீட் பண்ணுறாரு. ம், ம். ஸோ அவரு, அவங்க ஒய்ஃபு, அவங்க ராகவேந்திரா ஒரு பெரிய பையன் எல்லாம் உட்காந்து சாப்பாடுலாம் போடுறாங்க. போட்டோன்னே நான் கேட்டேன், என்ன படம் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு வந்து கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே தண்ணி கிண்ணிக்கெல்லாம் பிரச்சனைன்னு வருது, காவிரி இஷ்யூலாம் வருது. உங்களுக்கு நல்ல எங்கள் கடவுளாக உங்களை நினைக்கிறாங்க, உங்களுக்கு கெட்ட பேர் வராத எங்களுக்கு படம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு நான் கேட்டேன். ஓ! ஓகே. அப்போ அவர் சொன்னார், ஐயா அவர் பேசின அப்படியே துணியை சொல்கிறேன். ம். ஐயா நீங்கள் எங்கள் ஊருக்கு வரீங்க, இங்கே வந்து என் பையனை வச்சு படம் பண்ணுறீங்க. நீங்கள் என் பையனை வச்சு எந்த படம் எடுக்கிறீங்க? கன்னட படம் தானே எடுக்கிறீங்க. எங்கள் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஓகே. நீங்கள் தமிழ் படம் எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. ம், ம், ம். அதனால் எங்கள் ஊர் மக்கள் நல்ல மக்கள். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் தாராளமாக கன்னட படம் எடுங்க, நான் தரேன். இப்போ ஓகே. அங்கே ஷூட்டிங் இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஒரு தடவை தம்பியை பார்த்துருங்கன்னு கதை கேட்டு ஒட்டு மொத்த ஜனங்கள் ஒன்று. ஆனால் அப்போ சொன்னேன், ம். இது வந்து ஆல்ரெடி விஜய் தம்பிக்கு சொல்லியிருக்கு. ம். அவர் வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னால் தான் நான் இதை பண்ண முடியும். ஓகே. ம். இல்லைன்னா என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. ஐயோ அதை பற்றி இல்லை, தம்பி பண்ணால் பண்ணட்டும், ம், ம். அடுத்த படம் நீங்கள் பண்ணுங்க ஓகே. அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ராக்லைன் ஸ்டுடியோவில் புனித் ராஜ்குமார் டான்ஸ் ஷூட்டிங் நடந்தது. போனேன். அங்கே போனால் அவர் சாப்பிட்றதுக்கு அவர் சாப்பிட வச்சு சாப்பிட சொன்னார். இல்லை சார் நீங்கள் வீட்டில் சாப்பிட்டேன்னு ஒரு சப்பாத்தி, அது கூட ஒரு சப்பாத்தி கொடுத்தேன். ஓகே. ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு தம்பி. அதை மிஸ் தெரி கூட அவருக்கு சாய்ஸ் சொன்னேன் நான். நீ தெரி பண்ணுறதா இருந்தால் பண்ணு, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவங்க சைடில் இருந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாமா? நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணால் நான் செலவு ஜாஸ்தி பண்ணுவேன், நீங்கள் குறைக்கணுன்னுவீங்க. சில சம்பவங்கள்லாம் இருக்குது. அதனால் எப்போ நீங்கள் கொடுத்தாலும் முழுமையாக கொடுங்க, நான் ஒரு கலக்கிறேன் அப்படின்னேன். ஓகே. அது இது பொறுத்தவரையிலும் மேக்ஸ் பொறுத்தவரையிலும் 2004 சுதீப் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து காக்கா காக்கா ரீமேக் ரைட்ஸ் கேட்டார். ரீமேக் ரைட்ஸ் கேட்டோடனே சரி எடுத்துங்கன்னேன். எவ்வளோ பணம் தரணுன்னாரு. இல்லைப்பா ஃப்ரீயாக எடுத்துக்கண்ணேன். சார்னாரு, ஒரு நடிகர் இவ்வளோ தூரம் வந்திருக்கிற, படம் பண்ணணுன்னு இதுக்கு போய் பணம்லாம் நான் கேட்டேன். நல்லா இருந்தது. அப்போயே நாகராஜன் என்னுடைய நண்பர் இருந்தார், அவரை கூப்பிட்டு லெட்டர் பேர் எடுத்து எழுதி கொடுத்தேன். இதுக்கப்புறம் 18 வருஷம் பொறுத்து இந்த கதையை கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிற கதை. நான் சொன்னேன், நீ விக்ரம் ராணா மாதிரி ஒரு பெரிய கிராண்டியரான படம் பண்ணின்னு இருக்க, இந்த கதை வந்து 10 கோடி 15 கோடிக்குள்ளே தான் படம் முடியும், முடிஞ்சால் நீ கேளு, பிடிச்சிருந்தா பண்ணுன்னேன். சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு, நீங்கள் அனுப்புங்க சார் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சேன். 6 நாள் தங்க வச்சு பக்காவாக பண்ணி அந்த படம் அவருடைய கேரியரில் பெரிய. நான் சொன்ன பிறகு தான் அது நடந்தது. இந்த கணிப்பு எப்படி வருது உங்களுக்கு இந்த படம் ஹிட் ஆகும்? இல்லை, ஒரு கதை கேட்கும்போது சீட்டு நுண்ணில் உட்காந்து பார்க்குற கதை அது. அது நல்ல ட்விஸ்ட்லாம் இருக்குது. இது ட்ரெயின் பாருங்கள் என்ன கலக்க போகுது. அப்போது அது சீட்டு நுண்ணில் தான் உட்காந்துருப்பாங்க. அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயினே இருக்கும் படம். இப்போ ஒரு கதையை கேட்குறீங்க, ஃபுல்லாக கணிக்கிறீங்க, இது ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று ப்ரொடியூசர் எடுக்கக்கூடிய கால் ஒன்று இருக்குது. பட் இன்னைக்கு மாறுது இல்லை, பெரிய ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அது மாறுது. அவங்க ஒரு கதையை கேட்குறாங்க, அந்த டைரக்டரை ப்ரொடியூசர்கிட்ட அனுப்புகிறாங்க, சார் ஒரு கதை இருக்குது கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது? இல்லை இதில் இருக்கக்கூடிய சேஞ்ச் சொல்ல முடியுமா? இல்லை சில விஷயங்களை மாற்றிக்கலாமா? அதுங்கிற அந்த ஃப்ரீடம் அது எந்த அளவுக்கு? அதில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா ஹீரோவும்
ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து கதை கேளுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. எல்லாருக்கும் அந்த அந்த இதுதான் அதுதான்றதுலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது கபாலின்றது ரஜினி சார் மேடையிலே பேசினார். நீங்கள் கேட்டால் போதும் சார், அந்த கதைலாம் வேணாம், நீ வா உட்காரு, நீ உனக்கு பிடிச்சாதான் பண்ணுவேன்னு சொல்லி மேடையில் அவர் பேசினார். ஆமாம். இப்போ நீங்கள் காக்கா காக்கான்னு சொன்னதால ஞாபகம் வருது. அன்னைக்கு அப்போ தான் அவர் நந்தா உன்னை நிறுத்தெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்கு தேயில அது ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான் இல்லையா? கௌதம் நல்லடி மின்னலே இல்லை, எனக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. அதில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு சூர்யா தம்பியும் ஜோதிகாவும் சப்போர்ட்டு, கௌதம் மேனனும் ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்பில் தான் பண்ணி கொடுத்தாங்க. எப்படி இதில் சூர்யா ஏன்னா ஆக்ஷன் படம், போலீஸ் ஆஃபீஸர் படம், ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நம்புறீங்க சூர்யா சார் இதுக்கு செட் ஆவாருன்ட்டு? இல்லை, கண்டிப்பாக ஜெயிக்கிற கதை. ஜெயிக்கிற கதை. எப்படியாப்பட்ட குடும்பம் அது, நடிப்புலேயே ஊறி திளைச்ச சிவகுமார் சார் குடும்பம், பிள்ளைக்கு சொல்லியே தரணும். அதுக்கு முன்னாடி நந்தான்னு ஒரு படம், என்ன அந்த ஃபேஸ் ஒரு க்ளோஸ்அப்லேயே அந்த கண் பார்வையிலேயே அந்த ஏக்கமும் ஏகாந்தமும் தனக்கு இப்படிப்பட்ட சூழல் வரப்போகுதுன்றது, ஆழ்கடல் எண்ணம் அடலேற்று வலிமை 7 கடல் எண்ணம் அதை நடிப்பு வேலை கலைஞன்ற மாதிரி சூர்யா. ஓகே. இன்னைக்கு இப்போ வாடிவாசத்துக்காக டிஸ்கஷனில் போகும்போதோ பேசும்பொழுதோ காக்கா காக்கா டைமில் பார்த்த சூர்யா அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு படமாக சொல்கிறேன். என்ன சேஞ்ச் பார்க்குறீங்க, என்ன நல்ல விஷயங்கள்? அதாவது அன்றளர்ந்த மலர் மாதிரி இன்னைக்கு என்ன பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சூர்யா முதல் படம் நடிக்கிறாரு. அன்னைக்கு காலையில் நான் மாலை தினத்தந்தியில் ஒரு விளம்பரம் கொடுக்குறேன். ஒரு பொக்கே போட்டு அவர் முகத்தை போட்டு உன் வரவு நல்வரவாக என்னமோ அதை நினைச்சின்னு இருக்காரு சொல்றாரு. இப்போ அது தமிழ் வழி குடும்பம் இல்லையா? இது ட்ரெயின் எப்படி கலக்க போகுது பாருன்னு சொல்லிட்டீங்க. வாடிவாசல் மேல எவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்க? உலகமே கொண்டாடும், உலகமே கொண்டாடும், உலகமே கொண்டாடும். எப்படி அவ்வளோ கான்ஃபிடன்ட் வருது? எனக்கு வந்து வாடிவாசல்ன்ற ஒரு கதை, அந்த கதையினுடைய 17 பக்கம் 18 பக்கம் தான். அதில் இருக்கக்கூடிய ஜீவன், அதை எடுத்தாலும் விதம் இருக்குது பாருங்க. நம்ம தம்பி வெற்றிமானுடைய எடுத்தாலுமே ஆளுமை இருக்கையா, அது அணுவா ரசிச்சவன். அசுரன் ஒன்று போதுமாங்க எங்களுக்கு. அவர் தொடர் வெற்றிக்கு சொந்தக்கார் இல்லையா? விடுதலை என்ன பண்ணியிருக்கிறாரு. ஒரு விடுதலையில் வந்து விஜய் சேதுபதியுடைய மரணம், அந்த மரணத்தையும் நடிக்க வச்சார. ஒரு பிணம் கூட நடிக்க முடியும்ன்றதை காமிச்சது. அது ஐயோ, சிவாஜி சார் இல்லை அந்த பார்க்கறது. ஒரு சிறுகதையை எடுத்துட்டு விடுதலை 2 படம் பண்ணிட்டாரு, 2 பார்ட்ல. அது மாதிரி இது ஒரு குறு நாவல் தான், சிறுகதையோட கொஞ்சம் பெருசு. வாடிவாசல் அப்படி ஒரு இலக்கியத்திலேருந்து ஒரு விஷயத்துல இன்ஸ்பயர் ஆகி அதை ஒரு பெரிய பிரம்மாண்டமான படைப்பா வெற்றிமாறன் அவர்கள் பண்றாருல. அதை பார்க்கும் பொழுது நீங்க நிறைய கிரியேட்டரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. மகேந்திரன் சார்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு பேரை பார்த்துட்டு வரீங்களா? என்ன இன்னைக்கு இருக்க வெற்றிமாறன் உட்பட இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெடிகேஷன் தான். நீங்க போய் வெற்றிமாறன் தம்பி எப்பனாலும் பாருங்க, ஏதாவது ஒரு புக் படிச்சுன்னு இருப்பார், இல்லை ஏதாவது எடிட்டிங்ல இருப்பார். நான் இதுவரையிலும் கிட்டத்தட்ட நானும் ஒரு 2017 டிராவல் ஆகிறேன் தம்பி. எந்த நேரமும் சினிமா தான், எந்த வித கிளேசமும் கிடையாது, தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கார். நீங்க அந்த சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல உங்களுடைய ஒயிட் அண்ட் ஒயிட் பத்தி கேட்கும் பொழுது அதை ரொம்ப எளிமையா அப்படி ஒரு சும்மா ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ எங்கிட்ட சில விஷயம்லாம் சொல்ற மாதிரி வைகோ அவர்கள் சொன்னாரு, அம்சமா இருக்கு ஐயா ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படி அவர் சொன்னாரு. நான் அதை அப்படி மெயின்டைன் பண்றேன், அவர் தான் கலக்காரா போடுறேன்ட்டு அப்படி ஜாலியா சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த விஷயம் மட்டும் இல்லை, நிறைய விஷயம் நான் பாக்குறேன். நீங்க ஒரு கால் எடுத்துட்டு அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. இப்போ புதுப்பாடகன் பண்ணிட்டு அவ்வளவுதான், இனிமே டைரக்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பக்கமே வரல. இது மாதிரி நல்ல அதுல வந்து எனக்கு என்னன்னா, அதுக்கு வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம் பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் ஃபைட்டு கம்போஸும் நானே பண்ணி காமிப்பேன். இதெல்லாம் வந்து விஜயகாந்த் இருந்து ரசித்து ஆராதிச்சு எடுத்தவர். அந்த நேரத்தில் வந்து அந்த தலைப்பு தான் அவர் வாழ்க்கைக்கு பின்னடைவுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லி அதுக்காக என்னை மாற்றுன்னு சொல்லும்போது, உன்னுடைய நண்பர்னே அவர் ரோடு போகக்கூடாது, தெருப்பாடகன் தெருவில் போகக்கூடாது, பெரிய ஆள் சொல்கிறாரு, நீங்கள் தயவுசெய்து டைட்டில் மாற்றுங்க அப்படின்னும் போது, இந்த டைட்டிலால் நான் வச்ச டைட்டிலால் இதே டைட்டில் வச்சு கதை சொல்லும்போது என்ன சொன்னாலும் இந்த நம்ம தானே எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நல்லவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கும் குத்துறாதீங்க, இந்த கதை நம்ம தான் பண்ணோம், விஜய் தான் பண்ணோம். நீங்கள் இப்போ வந்து யாரோ சொல்லிட்டாங்க தெருப்பாடகன் வந்து தெருவில் போயிடுவார்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்களே ஒரு டைட்டில் சொல்லுங்கன்னா உடனே ராவுத்தர் வந்து புது பாடகன், சரி அதே வச்சுங்கண்ணா. டபுள் பாசிட்டிவ் காமிக்கிறேன். காமிக்கும்போது ராவுத்தரே என்ன சொல்கிறாரு, ஆனால் இந்த ஓப்பனிங்கில் அது சொல்லணுன்னா உங்களுக்கு நான் திரும்ப இன்னொரு கதையை சொல்கிற மாதிரி
அதாவது சோமயாஜியில் குழந்தைங்களுக்கு வந்து குளத்தங்கரில் பாட்டு சொல்லி தருவார். ரிப்பப்ப மாதிரி ரீச நி சரி சரி நி சரி சரின்னு சொல்லுவார். குழந்தைங்க தப்பாக பாடும். அப்படி இல்லைம்மா ரிப்பப்பன்னும் போது அப்படின்னு ஒரு கணப்பு சத்தம் கேட்கும். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேமரா பேன் பண்ணி பார்த்தா ஒரு கேரக்டரு ஒரு தூணுக்கு பின்னாடி இருந்து முதுகு காமிச்சின்னு முதுகு சஜஷனில் கேமரா இருக்கும். அங்கே அமலா ஃபோட்டோ கையில் இருக்கும். இவர் என்ன ஒரு சந்தம் சொன்னாரோ அந்த சந்தம் பாடினாரோ அந்த பாட்டை இந்த கேரக்டர் பாடம் யாருன்னு தெரியாது. உன்னை நினைந்து நான் உருகி நின்றேன் உளம் நெகிழ்ந்தேன் கண்மணியே நீ என்னை பிரிந்தாய் கண்மணியே நீ என்னை பிரிந்தாய்ன்னு பாடும்போது இந்த ஃபோட்டோவில் வந்து அமலா ஃபோட்டோவில் வந்து ட்ராவல் ஆகி முகத்துக்கு வரும்போது கண்கள் பஞ்சடைஞ்சு தாடி கிழிஞ்சு போன பரட்டத்தலை கிழிஞ்சு போன ஜிப்பா கிழிஞ்சு போன ஜோல்னா பாய் கேரக்டர் விஜயகாந்த் அறிமுகப்படுத்தும். அப்படியே கேரக்டர் அப்படி நடந்து போயின்னு இருக்கான். இப்போ சோமயாஜி கேமரா வரும்போது எப்படிலாம் வாழ்ந்தவன் எப்படிலாம் வளர்ந்தவன் ஒரு பொண்ணால் இப்படி ஆகிட்டேன் நான் கடவுளன்னு மேலே பார்ப்பார். டில்டப் கேமரா போகும். பேர்ட்ஸ் பறக்கும். லல்லா மலை கொடைஞ்சி பாதைய மச்சான் வரவுக்கு மனசுல தான் ஆசை வளர்த்தேன் மச்சான் வரவுக்கு கண்ணே மணியே காத்திருக்கேன் தாரி இப்படின்னு குழந்தையிலேருந்து விஜயகாந்த் குழந்தை அமலா அப்பா வந்து பெரியவங்களாக அவங்க எப்படி பாடுறாங்க. ஸோ இதுலேருந்து ஆகி எப்படி கிளைமேக்ஸ் அப்புறம் அமலாவுக்கு நேரக்கூடிய விபத்து அந்த விபத்துக்கு காரணமானவங்களை இவர் போய் அடித்து தண்டிச்சுட்டு வந்து பார்க்கும்போது இவருடைய டெத்து அப்படியே நடந்து போவார். 200 அடி கிரேனில் கஞ்சிவட்டில் பெரிய தீயணைப்பு கிரேனை வாங்கிட்டு லாங் ரொம்ப அந்த கேரக்டர் நடந்து போயின்னு இருக்கேன். அது அத்தை பொண்ணு வாடின்னு ஒரு சாங். அத்தை பொண்ணு வாடி உம்மனசு தாடி என்னை விட்டு ஓடாதடி இந்த இதை வந்து கோரஸில் போடும். தானா இந்த கேரட் பாடினே போவோம். அந்த கேரட் நடந்து போவோம். பின்னாடி 100 வாய்ஸ் போட்டு எடுத்து அந்த கேரக்டர் ஓப்பனிங் கேரக்டர் இந்த கேரக்டர் பெஞ்ச் ஆகி தெருப்பு பாடகனா போனான். ஓகே. ஸோ பிகினிங்கில் எடுத்துட்டு அந்த லல்லா சாங்கு ஆரம்பத்தில் வச்சு டெத் அமலானவனை எடுத்துட்டு அவர் எண்டு போகிறத தூக்கிட்டாங்க. இப்போ தெருப்பாடன்னு கதை இல்லை. அன்னைக்கு பேனா தூக்கி போட்டேன். இனிமேல் விட்டு அப்புறம் ரஜினி விஜய் சார் வந்து விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இல்லை நீங்கள் சந்தனா காட்டு மியூசிக் பண்ணுங்கன்னாரு. பண்ண மாட்டேன்ட்டேன். மணிவண்ணன் படத்துக்கு மியூசிக் என்ன பண்ண மாட்டேன்ட்டேன். அதே மாதிரி மோகன் நடிக்கிற படம் மோகன்தாஸ் சிவாஜி பிலிம்ஸில் மோகன்தாஸ் மேனேஜர் இருந்தார். அவர் வந்து கூப்பிட்டாரு. நீ எனக்கு உன் பாட்டில் நல்லா இருக்குதியா நீ இப்படியா பண்ணியான்னு. இப்போ என்கிட்ட ஒரு 100-200 டியூன் இது ஒன்னொன்னு லட்டுமா இருக்கும். அது பண்ணலாமா? இப்போ பண்ணலாமா? எல்லாம் பழசு தான் முடிஞ்சிருச்சு இல்லை? இப்போ மெலடி ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம ஊரில். இப்போ இன்னமும் ராஜா சாரோட மெலடி சாங் தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்கும்போது வரலாமே. ஐடியா இருக்குதா? இல்லை நிறைய பேருக்கு டியூன் கொடுத்துருக்குறேன். நிறைய. ஓகே. கிரெடிட்லாம் வாங்குறது இல்லை? வாங்குறது கிடையாது. காசு வாங்குறது கிடையாது. கிரெடிட் போட சொல்றது இல்லை. நான் எப்படி ஆரம்பிச்சேன்னா, ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு. அதில் அவ்வளோ ஸ்டபனாக இருக்கேன். அவ்வளோதான், இனிமேல் பண்ண மாட்டேன். எத்தனை வாட்டி கேட்டு கூட அதை பண்ணவே இல்லை. அது மாதிரி ஒரு வாட்டி வைகோ அவர்கள் சொல்லிட்டாரு, ஒயிட் அண்ட் ஒயிட் அம்சமா இருக்கு, நான் இன்னும் பொருட்டு இருக்கேங்கிறதுல இந்த சென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் கேட்குறேன். அதுக்காக தான் ஆரம்பிச்சது. இல்லை அது ஒரு உண்மையில் கலைஞர்கிட்ட வந்து நான் பிரிஞ்சதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அது வைகோனுடைய ஆளுமையில் அது ஒரு சூழல். அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஆமாம். எனக்கு ஆக்சுவலி ஒரு விஷயம் கேட்கணும். ஆனாலும் கலைஞர் மேலே மாறாத பற்று பாசம். அவருடைய ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் என்னுடைய அகம்னு விளம்பரம் நான் என் பேர் போட்டு புனைப்பெயர் போட்டு கொடுப்பேன். அதெல்லாம் சுகானுபவம். அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கினே இருக்கலாம். கலைஞர் கூட இருந்த நல்ல சுவாரஸ்யமான அனுபவம் ஏதாவது சொல்லுங்கள். அதாவது ஒரு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க. எல்லாருமே டல்லாக இருக்காங்க. அறிவாலயம் இப்போ இருக்கக்கூடிய வெளியில் இருக்குல்ல பார்க் மாதிரி இருக்குது, கலைஞர் சிலை அண்ணா சிலை அந்த இடத்துல கொட்டை போட்டுக்குது. இப்போ நான் நேராக போய்ட்டு எப்பவுமே எவ்வளோ கும்பல் இருந்தாலும் நான் நேராக போய் அவர்கிட்ட உட்காந்துருவேன். என்னை பார்த்துட்டு 2 பேரும் பேசிக்கல, கண்களால் தான் பேசிக்கிறோம். நிறைய கட்சிக்காரங்களாம் இருக்காங்க. என்னை பார்த்துட்டு அந்த லுக்கில் எடுத்து ஆற்காடாரை பார்க்குறாரு. உடனே ஆற்காடா தானே கொஞ்சம் வரியான்றாரு. சரின்னு நான் வரேங்க அப்படின்ட்டு போனேன். தலைவர் பார்த்தார்ல, முன்ன வந்து ஒரு ஃபைனான்சியல் ஏற்பாடு பண்ணிக்கிறார், நீ பணம் வாங்கிக்க போய். எதுக்கு? இல்லை பொருளாதார பிரச்சனை நீ இருக்கிறேன்னு தலைவர் யாரோ சொல்லியிருக்காங்க. பொதுப்பாடம் எடுத்து லாஸ் ஆகிட்டேன்னு
ஏதோ பொருளாதார பிரச்சனை தானே சிக்கிக்கிறான், அவனை கரெக்ட் பண்ணி குடியா அப்படின்னாரு. அதான் நீங்கள் ஏற்கனவே முரசொலி மாறன் சார் வீட்டில் கூப்பிட்டு இது இப்படி சொன்னீங்கன்னீங்க, இது 2வது நான் இதுவரையிலும் உங்களுக்கு நான் பண்ண விளம்பரங்களும் செலவுகளுக்கும் ஈடாக இது நான் வாங்குற மாதிரி ஆகிடுவேன், நான் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு வாங்க மாட்டேன். ஓகே. இப்படி இருக்குது. அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு தடவையும் விளம்பரம் போடும்போதெல்லாம் புனைப்பெயர் போடும்போது ஒரு தடவை கைக்கிளையான்னு போட்டேன், ஒருதலை காதல். ஓகே. உடனே மத்தியானம் 2 மணிக்கு ஆர்காடர் ஃபோன் பண்ணுறாரு, யோ என்னையா நீ விளம்பரம் போட்டு விட்ட கைக்கிளையான்னு தினகரனில் பார்த்துட்டு தலைவர் ஃபீல் பண்ணுறாரு, இவன் மட்டும் தான் காதலிக்கிறான், நான் காதலிக்கலையா, யோ கூப்பிடியா இன்னைக்கு இந்த சேம்பரில் சிலத்தேர் போட அவனை கூப்பிடியா அப்படின்னு கூப்பிட்றாரு. சரின்னு போனேன். போன உடனே பார்த்து சிரித்து நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன்னு. அதே மாதிரி அபிராமி தேட்டரில் வந்து ஒரு புது அது பெரிய தேட்டர் திறப்பு விழா தலைவர் தான் வந்து திறந்து வைக்கிறாரு. திறந்து வச்சுட்டு போகும்போது நான் நிற்கிறேன், எதிர் வரிசையில் நான் நிற்கிறேன். தலைவரது வண்டி வீல் சேரில் தள்ளின்னு வராங்க, டக்குன்னு வீல் சேர் நிற்கிது. உடனே என்னை பார்த்து கூப்பிட்றாரு. நான் போய் முட்டிக்கால் போட்டு உக்காரேன். செம்மொழிக்கு என்ன பண்ணுறேன், ஓகே பண்ணின்னு இருக்கேன்ட்டேன். பண்ணலை, ஆனால் பண்ணின்னு இருக்கிறேன்ட்டேன். உடனே சரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வரேன்ட்டார். அதுக்கப்புறம் உடனடியாக ஆர்பி ஜெயராம்னு ஒரு இயக்குனர் அவரை கூப்பிட்டு நிறைய புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து செம்மொழிக்கு உண்டான தரமான தகுதியான ஒரு பாடல் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக. அப்போது தினகரன் பத்திரிக்கையில் அமலாபாலுடைய ஃபோட்டோ பார்த்தேன். பொண்ணு தம்பி தேவிஸ்ரீ சதீஷை பிடிச்சிட்டே இந்த பொண்ணை பிடிடா, கண்ணுலாம் நல்லா இருக்குது, இந்த பொண்ணை வச்சு அந்த பரதநாட்டியத்துக்கு ஒரு வாரம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு. அப்புறம் இதே இடத்துல சங்க இலக்கிய புத்தகத்தெல்லாம் வச்சு ஒரு செட்டு போட்டு அதில் கலித்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பாட்டு, 8 தொகை, 10 பாட்டு, 17 கணக்கு, அகநானூறு, புறநானூறு இப்படிலாம் புக்கெல்லாம் வச்சு அந்த பொண்ணு நடந்து பரதநாட்டிய உடைய நடந்து வராமல் ஒரு ஷாட் அது எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து எல்லாமே, அதாவது தமிழ் யார் யார் எப்படி, அதாவது பாறைக்குள்ளே அலை அடித்து ஹான்னு வரும்போது ஹான்னு வருதுல்ல, அதுதான் எழுத்தா. அதுலேருந்து எழுதி எப்படி பண்டை கால தமிழர்கள்லாம் இந்த தமிழை வளர்த்தாங்க, மன்னர்கள் வளர்த்தாங்க, யார் யார் மூதறிஞர்கள்லாம் வளர்த்தாங்கன்னு கடைசியில் கலைஞர்கிட்ட வந்து முடியும். அப்படி எடுத்து வந்து முடிப்பேன். அப்போ வீர விளையாட்டு, இது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஐவகை நிலத்து வாழ்ந்த தமிழர்கள் இதெல்லாம் எடுத்துன்னு கொடுத்து போட்டு தலைவருக்கு எடுத்துன்னு வந்து நான் கூட நேராக போகல, நேரே எடுத்து போய் அப்போது கோயம்புத்தூரில் செம்மொழி மாநாட்டத்துக்காக இதுவில் இருக்கார், இது நம்ம ஹோட்டலில் இருக்கார். உடனே அப்போ வந்து சிடியில் போட்டு இப்போ போகும்போது உங்களுக்கு கொடுக்குறவங்க சிடியில் போட்டு அதை அந்த சிடி பிளேயரில் பார்த்தாரு. அவன் என்ன பண்ணிக்கிறான் பாரியா, கலைஞர் டிவியில் போட சொல்லியா, போட்டு தாக்குனாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் அன்னைக்கு காலையில் முரசொலி பார்த்துருவேன். முரசொலியில் ஒரு அந்த செம்மொழி மாநாட்டுக்காக ஒரு கதை எழுதுவார். அந்த எழுதி முடியும் போது என்ன பண்ணோம், அதை வச்சு அன்றைக்கே சாயங்காலமே மாலை மலரில் ஒரு ஆப்பேஜ் விளம்பரம் கொடுப்பேன். அதை ஒட்டி கொடுப்போம். அதுக்கு தம்பி ஆர்பி ஜெயராம் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். அந்த விளம்பரங்கள் வந்து பார்க்கும்போது அவர் சொல்லுவாராம், மிகப்பெரிய மனித அரசியல்வாதி தான் அவர், இல்லை இருந்தாருன்னா அவர் வயல் சொல்ல வைப்போம். அப்போது பீச்சில் போயின்னு இருப்போம் பாரியா, நான் ராத்திரிலாம் உட்காந்து கஷ்டப்பட்டு எழுதி முரசொலியில் வரையா, சாயங்காலம் பார்த்தா அதுக்கு அதுக்கு பதிலுக்கு கரெக்டாக கொடுப்பான் தானு. என்ன பண்ணுறான் அவன், அவன் எப்படி யோசிக்கிறான், எப்படி செய்யறான் பார்த்தா தினம் ஃப்ரண்ட் பேஜாக அடிச்சிடறான். இப்படி உச்சி முகர்வார் அவருக்கு. அதெல்லாம் ரொம்ப எவ்வளோ இருக்குது அவரை. ஓகே. ஆமாம். ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் சொல்லுங்களேன் எங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கு, காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, செலவில் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த சிக்கனமே தெரியாது, ஆனாலும் அதில் ஸ்டடியாக இருக்குங்கிற ஒன்று இருக்குல்ல. ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே யங்ஸ்டர்ஸ்க்கு சேர்த்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஒன்று சொல்லுங்களேன். ஃபினான்ஸ் அட்வைஸ்னு அதாவது என்ன வரவு நம்மக்கிட்ட வருதோ அந்த வரவுக்குள்ளே தான் எந்த ஒரு செலவும் இருக்கணும். ஓகே. நான் அதில் வந்து ஒரு
ஒரு 70% நம்ம அந்த அந்த படத்துக்காகவோ அந்த தொழிலுக்காக பண்ணலாம். அது 100% விற்கிற பொருளாக இருந்தால் நம்ம வந்து 50% 60% மேலே பண்ணக்கூடாது ஓகே. செலவு. ம். அந்த அது அது அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அவருக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் வரும். நம்ம எடுத்து போய் மார்க்கெட் பண்ணும்போது இப்போ அதாவது என்ன நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ அந்த மார்க்கெட் பண்ணுறவனுக்கு அதிகமான காசு போகும். ம், ம். மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு அதிகமான காசு. ஆமா. உற்பத்தியாளர் கம்மியாக இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்காக கலைஞர் உழவர் சந்தை எடுத்துன்னு வந்தார்? ம். அவங்களுக்கு ஆமா. அதிக பணம் கிடைக்கணும்னு தான். ஏன்னா அங்கேயே போய் மொத்தமாக குத்தகை எடுத்து சம்பாதிக்கிறவங்களோட அது வந்து சந்தையில் போட்டு விற்றா அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். ம், அந்த ம். மாதிரி இருக்கு. என்ன வருமானம் வருதோ அதில் ஒரு பாதி தான் 50% 60% வரை தான் செலவு ஆமா, பண்ணிக்கணும். ஆமா. ஓகே. இந்த பேஷன் இன்னைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட மகன்கள் வராங்க, ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இதை எடுத்து பார்க்குறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் இந்த சினிமாவை அணுகிறது வந்து எப்படி இருக்குது? எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது? இல்லை இந்த சினிமா வந்து எப்பவுமே அழியாது. ம். அழியவே அழியாது. அதாவது காலங்கள் வந்து மாற்றங்களை உருவாக்குமே தவிர சினிமா சினிமாவாக தான் இருக்கும். ம். அதில் விஞ்ஞான யுகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். ம், ம். இப்போது தொலைக்காட்சி வரும்போது சினிமா அழிஞ்சுதுன்னாங்க, அழிஞ்சுதா? இல்லை. ம். வீடியோ வரும்போது சினிமா அழிஞ்சுதுன்னாங்க, அழிஞ்சுதா? இல்லை. சிடி வரும்போது சினிமா அழிஞ்சுதுன்னாங்க, அழிஞ்சுதா? இன்டர்நெட் வந்தது சினிமா அழிஞ்சுதுன்னாங்க, அழிஞ்சுதா? ம். சேட்டலைட் வந்து சினிமா அழிஞ்சுதுன்னா இப்போ வந்து ஓடிடி வந்து சினிமா அழிஞ்சுதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை வந்து விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம அதை நம்ம கையில் எடுக்கிற விதம் இருக்குது. இப்போ உங்களுக்கு இருந்த பேஷன் அடுத்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கு சினிமா மேலே இருக்குதா? ப்ரொடியூசர் சைடே சொல்கிறேன். இல்லை, அவங்களும் அதை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்க முடியாது. நீ இதை இப்போ இப்படி வா அப்படியும் சொல்லுமா. இப்போ நானாக சுயம்பா வந்தேன்ல, நானே பாடினேன், நானே ஆடினேன், நானே இது அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு நடிப்பு இருக்கும். இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய மகன் கலாபிரபு பையன் இருக்கானே, பயங்கரமாக அப்படி நின்றுச்சு கண்ணில் தண்ணி விட்டு வருவான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா பார்த்தா உன் பிளட்டு எங்கள் அப்பா பிளட்டு தான் தாண்டுறான். 10 வயசு தான். ஓகே. நேச்சுரலாக அழுகுறான். ஏதாவது கேட்டால் அவனை நிறுத்தினா கட்டுன்னு அவங்க அப்பா சொன்னா நிறுத்திடுவான். இப்பவே ஆக்ஷன் கட்டுக்கு பழகிட்டாரு. ஏன் நீங்க உங்களுடைய பையன் அவர் சக்கரை கட்டி படம் எடுத்தார், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஏன் முயற்சிகள் நடக்கல? எனக்கு இருக்கிற கமர்ஷியல் தாக்கத்தை விட அவர் வந்து அவருடைய ஜானர் வேறையாக இருந்தது. என்னென்னா இன்னைக்கு வந்து காம்படிஷன் இருக்கு இல்லையா, அந்த காம்படிஷனில் ஒரு நெகட்டிவாக பேச ஆரம்பிக்கும் போது அது அவருக்கு வந்து பிடிக்கல. ஓகே. தட் மீன்ஸ் இவரோட பையன் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் விஷயங்கள். ஓகே. அது பிடிக்கல. அதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ கூட சொல்கிறேன், நல்லா சொல்லும்போது நல்ல மேக்கர், அருமையான மேக்கர். நான் வந்து எவ்வளோ சொல்லுவேன், ஆனால் பணம் இல்லை, வேணாம். இப்போ வாடிவாசல் இருக்குது, ட்ரெயின் வரப்போகுது, இதெல்லாம் தாண்டி நிறைய படம் பண்ணியாச்சு, பெரிய அளவில் எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஏதாச்சும் ட்ரீம் ப்ராஜெக்ட் இல்லை அது மாதிரிலாம் ஐடியா இருக்குதா உள்ளுக்குள்ள? இல்லை, நிறைய இருக்குது. இப்போ லைனப்லேயே எனக்கு நிறைய இருக்குது. மாரி செல்வராஜோட ஒரு படம் இருக்குது, அதுக்கப்புறம் தேசிங் பரிசாமியோட ஒரு படம் இருக்குது, கௌதமனோட படம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி சிறப்பான இடத்த முன்னிலை வைக்கிற அத்தனை இயக்குநர்களும் நம்மளோட படம் ஒன்றுன்னு விருப்பப்படுறாங்க. ஓகே. தேசிங் பரிசாமி அவர் சிம்பு கூட ஒரு படம் பண்ணுறதா? அதுக்கப்புறமா அருமையான படம். ஓகே. அது முடிச்சுட்டு அது வந்து உண்மையே சொல்கிறேன், அது சரியான இன்வெஸ்டர் கிடைச்சா அது வந்து சினிமா உலகில் ஒரு உழுக்கும். தமிழ் திரையுலகுக்கு ஒரு ராஜமொழி கிடைச்சோம். ஓ, அது சிம்புவை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது? ஆமாம், அது சிம்புவால் தான் பண்ண முடியும் டெஃபினட்டாக. ஆனால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இப்போ கூட நான் அந்த படம் ஜெயிக்கணுன்றதுக்காக என்னுடைய ப்ரேயர் மாத்திரம் இல்லை, பல இன்புட்டு தேசிங் பரிசாமி அமிச்சின்னே இருப்பேன். ஓகே. இந்த 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 ராஜ அரண்மனையை பார், அந்த அரண்மனையை பார் அப்படின்னா ரொம்ப அருமையான வந்து அவனை கொண்டாடுவாங்க. ஓகே, சூப்பர். நான் கேட்டது நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுமே உங்கள் கூட படம் பண்ண நினைப்பாங்க, நீங்களும் பெரிய ஹீரோ கூட படம் பண்ண நினைப்பீங்கிறத தாண்டி ட்ரீம் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று இருக்குதா? இப்படி ஒரு படம் பண்ணணுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்குதா? ட்ரீம் ப்ராஜெக்ட் எனக்கு வந்து ஹாலிவுட்டில் போய் பண்ணணும் இருக்கு. அது ஒரு அதுக்குண்டான வேலை நடக்கும். ஆஃப்டர் அதுக்குண்ட வேலை ஆரம்பிச்சிட்டீங்க, செஞ்சுட்டு இருக்கீங்க. வாடிவாசலுக்கு அப்புறம் அது இறங்குவேன். ஓ, வாடிவாசலுக்கு அப்புறம் ஹாலிவுட்டா நடக்கும்? இல்லை, ரொம்ப சைலண்டாக மெதுவாக சொல்கிறீங்க, பெரிய விஷயம். அப்படி நடக்கலாம். ஓகே. எதுவும் நம்மளுடைய எய்மில் இதுவரையிலும் நான் நினச்சதெல்லாம் நடக்காமல் போனதே இல்லை. சூப்பர் சார். ஹாலிவுட் படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே இப்போ நம்ம ஊர்லேருந்து போய் டைரெக்டாக ஹாலிவுட் படம் பண்ணது இல்லை யாரும், இல்லை நடிச்சிருக்காங்க எல்லாம் தாண்டி நம்ம ப்ரொடியூசர் ஒருத்தர் ஹாலிவுட் படம் பண்ணுறது ரொம்ப
கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. அதில் எந்த அளவுக்கு அந்த ப்ராசஸ் இருக்குது, சீரியஸாக எவ்வளோ சீரியஸாக அது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைலாம் நடந்தது. நான் ம். ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், ம். இதுதான் பட்ஜெட்டு, அதுக்கு எனக்கு அகாடமி வின்னர்ஸ் வேணும். ஓகே. அதாவது ஆஸ்கார் வின்னர்ஸில் 2-3 சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வருவாங்க பாருங்க, அவங்கள வந்து நீங்கள் பிடிங்க. ஓகே. அவங்களுக்கு என்ன அதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரம். நம்ம இங்கே செலவு பண்ணுறதுலாம் அது ரொம்ப கம்மியாக தான் தெரியுது எனக்கு. அப்படியா? ஆமாம், ரொம்ப கம்மியாக தான் இது. ம். அந்த மாதிரி அகாடமி வின்னர்ஸ் 2-3 பேரை வச்சு ம். நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூப்பர் சூப்பர். அது வந்து அது ஒரு ட்ரீம். ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். ஆமாம், கண்டிப்பா அந்த அது ட்ரீம். முடியும். ம். உலகமெல்லாம் ரிலீஸ் பண்ணோம், நம்மளால கெப்பாசிட்டி பண்ண முடியும். சூப்பர் இன்டர்வியூ. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. வெவ்வேறு விஷயங்கள் எல்லாம் வேற வேற இல்லை, ஏரியால நீங்கள் அது நீங்கள் ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொன்னது வரக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக நீங்கள் கையாண்டீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.